Good evening, everybody. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் Mr. Marishwaran and Mr. Subbaraman, respected director Mr. Murali, Mr. Manilal, Mr. Yogesh, Mr. Dinesh, Mr. Siddharth, Mr. Kirti, and the principal madam, Mrs. Sweetie, all the teachers of the school, students, parents, press, and ladies and gentlemen. I am exceedingly happy to welcome all of you for this 9th annual day of Trichy Public School on behalf of the management. I am really delighted to be here. அதில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் புரியும் விதமாக என்னுடைய கருத்தை நான் தமிழில் சொல்லலான் இருக்கேன். அதாவது திருச்சி பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த கடந்த 7 ஆண்டு காலமாக இந்த தூவாக்குடி இதில் இது 9th ஆனுவல் டே. 7 ஆண்டு காலமாக அவ்வளவு சிறப்பாக கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கின்றது என்பது திருச்சியில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நமக்கு கேம்பஸ் துவாக்குடியில் ஒன்று இருக்குது, காட்டூரில் இருக்குது. இதுவும் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்படி பார்க்கும்பொழுது இந்த பள்ளியில் இந்த திருச்சி பப்ளிக் ஸ்கூலுக்கு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. சிறப்பு அம்சங்கள்னு சொல்லும்போது நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி 1 2 ஒரு 3 கருத்தை சொல்லான் இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சில்ட்ரனுக்கு பேக்லெஸ் எஜுகேஷன். ஏன்னா நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிலே பெரிய பேக்கை ஒன்று பெரிய சுமத்திவிட்டு புக்கு நோட் புக்கெலாம் வச்சு அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சு. இங்கே இல்லை, மற்ற இடத்துல அதெல்லாம் கருத்தில் கொண்டு ப்ரீகேஜி, எல்கேஜி, 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேக்லெஸ் எஜுகேஷனை கொடுக்குறது நம்ம பெருமையாக ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூலில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க்கே இல்லை, அப்சல்யூட்லி ஹோம் ஒர்க் இல்லை. சில பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுனால மினிமம் ஹோம் ஒர்க்கை நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்பர் 1. இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் நாங்கள் இது ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே குழந்தைகளுக்கு, இந்த பள்ளி குழந்தைகளுக்கு யோகா பயிற்சியை நாங்கள் தொடங்கியிருக்கோம். யோகா பயிற்சியை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்த பிறகு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யோகாவும் ஸ்விம்மிங்கும், நீச்சல் கம்பல்சரியாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு சிறப்பு அம்சம். நான் சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த ரிவிஷன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 9th-லேருந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரிடே 8 o'clockலேருந்து 8:45 வரைக்கும் எவ்ரிடே ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா அதனால தான் பார்க்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிசல்ட் 100% இருக்கும். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் இன் சேயிங் தட். ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா அச்சீவிங் 100% ரிசல்ட் இன் சிபிஎஸ்இ ஸ்கூல் இஸ் அ பிக் டாஸ்க். தோ ஃபார்மிடபிள், இட் இஸ் அ பிக் டாஸ்க். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் தட் இஸ் பீங் கிவன் பை த டீச்சர்ஸ். ஸோ இது மாதிரி சிறப்பு அம்சங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு அது மாதிரி இன்னொரு கருத்தை நான் சொல்லணும். இந்த பள்ளியில் இன்னொரு சிறப்பு அம்சம் நான் பார்க்குறது என்னென்னா, பொதுவாக பள்ளிகளில் கரிக்குலம் இருக்கும், டீச்சிங் இருக்கும், எக்ஸாமினேஷன் இருக்கும், பாஸு ஃபெயில் ரிசல்ட்லாம் இருக்கும். அது ஒரு விதம், அது ஒரு கம்பல்சரி ஒன், நெசசரி கண்டிஷன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய இன்டெலிஜென்ஸை வெல்த்தை கூட்டுறதுக்காக பண்ணுறது, இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட்டை கூட்டுறதுக்கு. அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது புதுசு இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு புதுமை இந்த ஸ்கூலில் என்ன இருக்குது அப்படின்னா, 1 2 இல்லை, நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சாதாரண கராத்தேலேருந்து, ஆர்ச்சரியிலேருந்து, வெஸ்டர்ன் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, மியூசிக், கீபோர்ட், நிறைய ஐ கேன் கோ ஆன் பி லிஸ்டிங். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கம்பல்சரியாக 2 எடுத்தே ஆகணும். இதில் சில பேர் நினைக்கலாம், பாடம் படிக்க வேண்டியது கம்பல்சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கம்பல்சரி. எஸ், இட் இஸ் ரிக்வயர்ட். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் பார்க்கும்போது
அவங்களுடைய இன்டெலெக்சுவல் வெல்த் கோஷன்ட் கூடுறது மட்டும் அல்லாமல் இமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இமோஷனல் கோஷன்ட் அப்படின்றது பார்க்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணும்பொழுது அவங்களுடைய அந்த இமோஷனல் கோஷன்ட் கூடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 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 எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்க இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூலில் மட்டுமல்ல, எல்லா ஸ்கூல்லையும். பட் நாங்கள் கொடுக்குறது என்னன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில், இதுக்காக ப்ரொஃபஷ்னல் பாடிஸோட டைப் வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கும் ரைட்டிங் ஸ்கில்லுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை வந்து நாங்கள் இருக்கிறத வந்து பெருமையாக பேசிக்கிறோம். இது நடக்கிறது. இது வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மாணவர்கள் வந்து 12 வருஷம் +2 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் யூஜி 3 வருஷம், பிஜி 2 வருஷம், அப்புறம் பிஹெச்டி கூட பண்ணலாம். 15 வருஷம் 16 வருஷம் படிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நமக்கே தெரியும் வேலை கிடைப்பது ரொம்ப கடினம். ஏன்னா 16 வருஷம் 17 வருஷம் படித்தாலும் இன்டர்வியூன்னு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் வைக்கிறாங்க. அந்த 5 நிமிஷம் நமக்கு பேச்சு திறன் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லைன்னா யூ ஆர் டூம்டு. ஸோ அதை ரியலைஸ் பண்ணி இந்த ஸ்கூலில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில், அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி வாங்கினா ஜாப் கிடைக்கும்னு இருந்தது. அதுவும் நாம் போகிற வேலை வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, மிஞ்சி போனால் ஹைதராபாத்தில் டெல்லி வரைக்கும் போவோம். இப்போது இந்த 21st செஞ்சுரியில் 2023 இந்த 24 பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா 194 கண்ட்ரீஸ் இருக்குது இந்த வேர்ல்டில். 194 கண்ட்ரீஸ்லையும் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பேஸ் இந்த ஸ்கூல் லெவல்லே வந்து அந்த ஸ்கில்லை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காலேஜ் லெவலில், யூனிவர்சிட்டி லெவலில் அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க. அதை உணர்ந்து அந்த பயிற்சியை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இந்த பள்ளியில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறேன். இது வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு சாதாரணமாக தோணும். ஆனால் நீங்கள் முதல்ல பார்க்கும்போது சின்ன குழந்தைகள் அவ்வளோ அருமையாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசுனாங்க. அதை கேட்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட். ப்ளீஸ் அதை வந்து பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும். நாங்கள் வந்து வி ஆர் கிவிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆல்சோ. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்டெலெக்சுவல் வெல்த், இமோஷனல் வெல்த், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பள்ளியிலே உலகத்தரம் வாய்ந்த களம், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வேணும்னா மிஸ்டர் மாரி இருக்கார், அவர் பேசுவார். அந்த களம் வேணும். அந்த அவர் கூட சொல்லிட்டு இருந்தார், ஹாக்கிலாம் நம்ம கண்ட்ரி வந்து அந்த லெவலுக்கு என்ன வரல அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் நம்ம நாட்டில் இல்லை. ஸோ இந்த பள்ளியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகத்தரம் வாய்ந்த ஃபுட்பால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்டு, கிரிக்கெட் பிச்சு, டென்னிஸ் கிரவுண்டு எல்லாமே செய்யறதுக்குரிய முயற்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மழை காரணமாக அது டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 to 4 months வந்து அதை நாங்கள் முடிச்சிடுவோன்றதை நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஆல்ரவுண்ட் சப்ஜெக்ட் மட்டும் அல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து இந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு நான் மிக மிக பெருமையோடு நான் வந்து இங்கே கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். அப்புறம் ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு பார்க்கணும், 2 பிளான் இருக்குது. ஆனால் எனக்கு கொடுத்த நேரம் 10 நிமிஷம் தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் பேசி ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சர் பிளான் வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லியே ஆகணும். 2 பிளான் இருக்குது. நிறையா பிளான்ஸ் இருக்குது. 2 பிளானை குறிப்பாக சொல்கிறேன். ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அதாவது 10th 12th விட்டுருணும். ஏன்னா அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது. மற்ற 8th 7th 8th 9th ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 10-15 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி மற்ற மாநிலத்துக்கு, டெல்லிக்கோ, மும்பைக்கோ, ஹைதராபாடுக்கோ, மைசூருக்கோ அனுப்பி 2 வாரம் அங்கேருந்து அவங்க படிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கு அந்த சான்ஸை கொடுக்க போகிறோம், அந்த எக்ஸ்போஷரை கொடுக்க போகிறோம் வித்தின் த கண்ட்ரி. அதே மாதிரி அவுட் சைட் த கண்ட்ரி ஆல்சோ நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ அண்மையில் கூட மிஸ்டர் யோகேஷ் தினேஷ்லாம் இதுக்கு மலேசியா போயிட்டு வந்தாங்க. அங்கே நாங்கள் பேசியிருக்கோம். அது மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஆல்சோ இன் ஃபின்லாண்ட் ஃபார் சம் டைம். அது மாதிரி மற்ற நாடுகளுக்கும் நம்ம மாணவர்கள் அனுப்பி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் உள்ள அதுக்குரிய ஆயத்த வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது இது இன்னும் 2024 வர எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோமாக நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமாக உண்மையாக இந்த பள்ளியில் நாங்கள் பண்ணுற பிளானை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது அடுத்த 2 மாதத்துலேயே நடக்குமா, 3 மாதத்தில் நடக்குமான்றது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அடுத்த வருஷமே இதை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்றது நாங்கள் உறுதியாக
சொல்கிறதுக்கு இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து இந்த தருணத்தில், ஏன்னா இவ்வளோ பெருவாரியாக பேரண்ட்ஸை பார்க்கும்போது என்னால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு வராங்க, 9 மணிக்கு 8:30 9 மணிக்கு ஆரம்பித்து 3:30 4 மணிக்கு முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 மணி நேரம் தான் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்குது. ரிமைனிங் 24 ஹவர்ஸில் 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் போச்சுன்னா 16 ஹவர்ஸ் இருக்குது. அதுலேயும் ட்ராவலுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம், வரவதுக்கு 1 மணி நேரம் போட்டுன்னா 14 மணி நேரம் இருக்குது. இந்த 14 மணி நேரமும் குழந்தைகள் பேரண்ட்ஸோடு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரண்ட்ஸ் ஹவ் காட் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மவுல்ட் யுவர் சில்ட்ரன். ஏன்னா அம்மா தான் வந்து குழந்தைகளுக்கு ஹீரோயின், அப்பா தான் ஹீரோ, சந்தேகமே வேண்டாம். அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மளை நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம என்ன எப்படி பேசுகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், அதே தான் குழந்தைகளுக்கு வரும். ஸோ அதனால் பேரண்ட்ஸும் வந்து குழந்தைகளை வந்து நல்லா பார்க்க வேண்டியது. அதுக்காக வந்து நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுங்க, முடிஞ்சால் அவங்களுக்கு தெரியாது கேட்டால் சொல்லிக் கொடுங்க. பட் பாட சம்பந்தமாக டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க. மற்றது லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி இந்த ஒகேஷனில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். பேரண்ட்ஸுக்கு அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் தேவை. இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம், ட்ரக்ஸ் இதெல்லாம் வரும்போது அந்த மாதிரிலாம் போயிடாமல் நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை டீச்சர்ஸை விட பேரண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம நல்ல வார்த்தை பேசினா குழந்தையும் நல்ல வார்த்தை பேசும், நம்ம கெட்ட வார்த்தை பேசினா குழந்தையும் கெட்ட வார்த்தை தான் பேசும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது. அதை மறந்து விட வேண்டாம் என்று நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எல்லா குழந்தையும் வந்து 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான்லாம் 35 மார்க் தான் வாங்கினேன். பாஸ் மார்க் 50னா 50 வாங்கினேன், 50-55 தான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக ஆக முடியுன்ற அளவுக்கு நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். இது நான் 100க்கு 100 மார்க் வாங்கினதுனால இல்லை. அதனால் உங்கள் குழந்தைகள் 100க்கு 100 மார்க் வாங்கினா சந்தோஷப்படுங்க. ஆனால் ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அவங்க எவ்வளோ மார்க் வாங்கட்டும், நல்ல மார்க் வாங்குறது நல்லது தான். ப்ரெஷரைஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். இதையும் பேரண்ட்ஸு உணர வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் முதல்வரை பற்றி நான் சொல்லணும். இங்கே இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் முதல்வர் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கூலுக்கு ஒரு கிஃப்ட். ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மிஸ்ஸஸ் ஸ்வீட்டி வந்து அவ்வளோ அருமையாக அதாவது நல்ல ஒரு பண்போட எல்லாரையும் அரவணைச்சு, எல்லா டீச்சர்ஸும் அரவணைச்சு அவங்க போகிறாங்கன்றது இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதே மாதிரி டீச்சர்ஸும் முதல்வரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து அவங்க குழந்தைங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் இதை நம்புறீங்களோ இல்லையோ, அவங்க குழந்தைங்கள மாதிரி தான் எங்கள் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை இந்த ஸ்கூல் சில்ட்ரனை ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அண்மையில் இந்த தீபாவளி பண்டிகைக்காக நான் போயிருந்தேன். பார்க்கும்போது எப்படிலாம் சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வரணும்னு அவ்வளோ அருமையாக கதை மூலிமா, பாட்டு மூலிமா, டான்ஸ் மூலிமா சொல்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கே அதை சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகள் மாதிரி தான் அவங்கள பார்க்குறாங்க, அவங்களுடைய குழந்தைகள் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதை தயவு செய்து உணர வேண்டும். தயவு செய்து பேரண்ட்ஸ் அதை உணர வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அதை நீங்கள் அந்த ஸ்கூலில் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுமாதிரி முதல்வர் எல்லாருமே வந்து அன்போடையும் பண்போடையும் தான் குழந்தைங்களை நாங்கள் பார்த்துக்கிறோன்றது அந்த உத்தரவாதத்தை நான் இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு போடவில்லை. ஆனால் மை டியர் பேரண்ட்ஸ், ஒரு சர்வதேச அளவுக்கு இந்த பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணணும், அவ்வளோ முயற்சியும் நாங்கள் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி மிஸ்டர் யோகேஷ், மிஸ்டர் தினேஷ்லாம் அண்மையில் மலேசியாவில் நடந்த கல்வி மாநாட்டில், பள்ளிக்கூட சம்பந்தமாக கல்வி மாநாட்டில் கலந்துட்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நானும் ஒரு 40 நாள் வந்து யூரோப் போயிருந்தேன், நெதர்லாண்ட்ஸில் இருந்தேன். அப்போ ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரி, ஃபின்லாண்ட் இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் இஸ் கிவிங் த பெஸ்ட் எஜுகேஷன் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அந்த சிஸ்டம் என்னன்னு நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதை உடனடியாக நாளைக்கே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பட் அதில் என்னென்ன இன்ஃபேக்ட் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பள்ளியில் ஃபாலோ பண்ணுறோம். உண்மையாக நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். நல்ல நல்ல ஸ்கூலில் ஃபாலோ பண்ணலாம், நம்ம ஸ்கூலில் இருக்குது. இருந்தாலும் உலகத்தரத்தை அந்த அளவுக்கு இந்த பள்ளியை கண்டிப்பாக கொண்டு வருவோம். இதுவும் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஆத்மார்த்தமாக, உண்மையாக, தெளிவாக, தைரியமாக நான் சொல்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்து கேட்கலாம். ஆனால் வந்து உலகத்தரம் வந்துருச்சு, இது அடுத்த மாதமே வந்துருமா, 6 மாதத்தில் வந்துருமா? இல்லை, குறைஞ்சது 2-3 வருஷமாவது ஆகும். கண்டிப்பாக இந்த பள்ளியை அந்த தரத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போர்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா விதமான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணும்போது சொன்னாங்க, மிஸ்டர் மாரீஸ்வரன் ஒரு யங் அந்த சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.
ஸ்மார்ட் மேன் ஒரு ஆல் இண்டியா லெவல் டீமில் ஹாக்கி டீமில் இருக்கவர் வரார், நம்ம ஸ்கூலுக்கு வராருன்னா நம்ம பள்ளிக்கு பெரிய ஒரு பெருமை. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது. இஸ் அ பிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் அவர் யங் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி மிஸ்டர் சுப்புராமன், அதாவது பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம கேள்விப்படலாம் பத்மஸ்ரீ கமலஹாசன், பத்மஸ்ரீ அவருன்னு தான் கேள்விப்பட்டிருக்க மொழிய, பத்மஸ்ரீ இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறதே நமக்கு வந்து பெரிய பாக்கியம் தான். அந்த அளவுக்கு சமுதாய பணியை பண்ணியிருக்காரு. அவர் நம்மளுடைய பள்ளிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்து நம்ம பள்ளிக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்இசிலேருந்து நிறைய ஃபேக்கல்ட்டி அவங்களுடைய குழந்தைகளை நம்ம ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா என்ஐடி அப்படின்றது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட். அந்த ஃபேக்கல்ட்டியே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து அவங்க குழந்தைங்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இதை விட நம்ம ஸ்கூலுக்கு வேறு எந்த புகழும் வேண்டாம். ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். என்ஐடி ஃபேக்கல்ட்டி வந்து அவங்க குழந்தைங்களை வந்து இங்கே சேர்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தரம் இங்கே இருக்குதுன்னு அவங்களே உணர்றாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது அதை விட நமக்கு பெருமை வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படின்னு நான் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் அ ஓல்டு மேன். ஐ cannot stop in 5 minutes. I'll take just 2 more minutes and stop. அதாவது எல்லாருமே வந்து அவங்க குழந்தைகளை வந்து சிறந்த பள்ளிகளில் தான் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம படித்ததை விட நம்ம குழந்தைகள் அதை விட நல்ல படிக்கணும், நம்மளை விட நல்லா படிக்கணும், நம்மளோட நல்லா வேலைக்கு போகணும்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு சிறந்த பள்ளி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கோ எல்லா குவாலிட்டிஸும் இந்த ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூலில் இருக்குது. ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஒரு சிறந்த பள்ளியில் என்ன கிளாஸ் ரூமாக, எங்களுக்கு ஏசி கிளாஸ் ரூம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது, நல்ல டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸும் குவாலிஃபைடு, எல்லா டீச்சர்ஸுமே குவாலிஃபைடு, நல்ல ஏபிள் பிரின்சிபல், என்ன இல்லை எங்கள் ஸ்கூலில் எல்லாமே இருக்குது. ஒரு சிறந்த பள்ளி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல எந்தெந்த பேராமீட்டர் நீங்கள் 1 2 3 4 5 நீங்கள் எழுதி பாருங்கள், எல்லாமே இந்த பள்ளியில் இருக்குது. அந்த சிறந்த பள்ளி அந்த அமைப்பை இன்னும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. அதான் எங்களுடைய ஆசை. அதற்குரிய முயற்சி எல்லாமே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் பேரண்ட்ஸை வந்து இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் சேர்த்ததுக்காக முதல்ல வந்து நிறையா ஸ்கூல் இருக்குது ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைங்களை கேட்டதுக்கு சேர்த்ததுக்காக 2 கரம் கூப்பி உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுபோல் அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை 12th முடித்து போகும்போது நீங்கள் எங்களுக்கு கரம் கூப்பி நன்றி சொல்லும் அளவுக்கு எங்கள் ஆசிரியர்களும் முதல்வரும் டைரக்டர்ஸ் நாங்கள் எல்லாமே நடந்து கொள்வோம் என்று உறுதி கூறி இந்த அருமையான ஒரு 9வது ஆனுவல் டே நடக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப சந்தோஷப்பட. நீங்கள்லாம் இவ்வளோ பெருவாரியாக வந்திருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்க வந்து இப்போ எல்லா பெற்றோர்களுமே அவங்க குழந்தைகள் வந்து இங்கே அவங்க கலை நிகழ்ச்சியை பார்க்க தான் வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லி தான் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அதிகமாக ஆனாலும் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால் நான் எதுவுமே உள்ள ஐ ஆம் எக்ஸீடிங்லி ஹாப்பி தட் ஆல் த பேரண்ட்ஸ் ஹவ் கம். Thank you very much for this opportunity. Thank you so much. Thank you, sir.